கொஞ்சம் இது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மிச்ச லாங்குவேஜஸ்லாம் ஆக்சுவலி ரொம்ப ஈஸி. சும்மா வேர்னு கொடுத்தாவே வேரியபிள் கிரியேட் ஆகும். உங்களுக்கும் ஆக்சுவலி ஆகும் தான். இது என்ன டேட்டா டைப்னு இப்படி கோலன் வச்சே வச்சுக்கலாம். இப்படி போட்டால் ஸ்விஃப்ட்லாம் இது வந்து ஒரு அரேவாக டிக்ளேர் ஆகிடும். ஆனால் என்னென்னா உங்களுக்கு அப்படி ஆகாது. உங்களுக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ எனிவே ஒன்று கன்ஃபியூஸ் யூ. இது இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும். நான் உங்களுக்கு முதல்ல ஒரு அரேவை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். அரேவை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா, ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறதுன்னா என்ன, 5ங்கிறது ஒரு நம்பர். அந்த 5ங்கிற நம்பரை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் என் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஈக்குவல் டு 5னா என்னன்னு ஒன்று கிரியேட் ஆகி அந்த எண்ணுக்குள்ளே 5 போயிடும். இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் தானே, எல்லாத்துக்குமே புரிஞ்ச ஒரு கான்செப்ட் தானே இது. இப்போ நமக்கு என்னென்னா சம்திங் என்னன்னு கிரியேட் பண்ணணும். அந்த எண்ணுனால 5ஐயும் ஸ்டோர் பண்ண முடியும், ஹலோங்கிறதையும் ஸ்டோர் பண்ண முடியும், ஏபிசிடிங்கிறதையும் ஸ்டோர் பண்ண முடியும். இப்படி 3 நாளை ஒட்டுக்கா ஸ்டோர் பண்ண முடியும். இதுதான் அரே. இதை நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு எப்படி கிரியேட் பண்ணுவீங்கன்னா, ஸ்ட்ரிங்குன்னு முதல்ல கொடுத்துடணும். நம்ம ஏன் ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்குறோன்னா, இப்போ 4-5 ஸ்டோர் பண்ண போதா, அந்த உள்ளே இருக்கிற 4-5 என்னவா இருக்க போகுது, ஸ்ட்ரிங்காக இருக்க போதா, இன்டீஜராக இருக்க போதா, என்னவா இருக்க போகுது, அதுக்குள்ளே நீங்கள் என்ன வைக்க போகிறீங்க, நம்ம எழுத்துக்களை தான் வைக்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துட்றோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் போடணும். ஓகேவா? இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டோம்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் நிறையா ஸ்ட்ரிங்கை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம்னு அர்த்தம். இதுக்கப்புறம் பேரை கொடுக்கணும், அதோட பேர் என்னன்ட்டு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பல பேர்த்தோட பேரை ஸ்டோர் பண்ணிக்க போகிறோமா, அதனால என்எஸ். ஓகேவா? ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு அங்கே நம்ம இதை கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது இங்கே பேசிக்காக என்ன ஆகும்னா, நான் வந்து எண்குள்ள என்ன கொடுப்பேன், ஏபிசின்னு கொடுப்பேன். பேர் கரெக்டாக ஏ, பி, சின்னு கொடுப்பேன். அப்போ என் வந்து இந்த இடத்துல ஏ, பி, சியை ரிட்டர்ன் பண்ணும். ஏ, பி, சி. இப்போ ஏ, பி, சியை ஸ்ப்ளிட் பண்ண என்ன ஆகும், கமா வச்சு அது வந்து ஒரு அரேவா மாறிடும். கரெக்டா? இப்படி ஒரு அரேவா மாறும். கரெக்டா? ஏ, பி, சி. ரைட்? இப்படி மாறிக்கும். இந்த அரேவை வந்து நம்ம என்ன பண்ணோம், இதுல இருந்து 0 எடுத்தோம். இதுல இருந்து ஆஃப் 0ன்னு போட்டால் என்ன ஆகும், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதுல இருந்து 0ன்னு போட்டால் என்ன வரும் நமக்கு, ஞாபகம் இருக்கா? இதுல இருந்து 0 போட்டால் இது 0, இது 1, இது 2. ஸோ இதுல இருந்து 0ல் என்ன இருக்கு, ஏ கிடைச்சிருக்கும். கரெக்ட்? ஆனால் இப்போ நம்ம அந்த 0 போட்டு எடுக்கவே இல்லை. இந்த இடத்துல அந்த மாதிரி 0 போட்டு எடுத்தோம். இந்த மொத்தத்தையும் கொண்டு போய் என்எஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறோம். புரிஞ்சிச்சா? இப்போ என்எஸ்குள்ளே என்ன இருக்கும்ட்டு, என்எஸ்குள்ளே இப்போ இதுதான் இருக்கும். ஓகே, அதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி வச்சுருப்போம்னா இந்த மாதிரி வச்சுருப்போம். ஏன்னா உங்களுக்கு புரியுது, நான் கவனிச்சு தான் இருக்கீங்க. என் டாட் ஸ்பிளிட்டுங்கிறது வந்து ஏபிசி டாட் ஸ்பிளிட், ஏ, பி, சி டாட் ஸ்பிளிட். ஸ்பிளிட் என்ன பண்ணால் அது ஏ தனியாக, பி தனியாக, சி தனியாக பிரிச்சிடும். இப்போ இது ஒரு ஏபிசிங்கிற அரே. இந்த அரேவை கொண்டு போய் நம்ம என்எஸ்குள்ளே வச்சிடறோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல என் டாட் ஸ்பிளிட்னு ஃபுல்லாக எழுத தேவையில்லை. ஏன்னா என் டாட் ஸ்பிளிட் தானே என்எஸ்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம என்எஸ்னே இங்கே போடுறோம்ல, என்எஸ் ஆஃப் 0ன்னு போட்டால் போதும்ல. வேலை எவ்வளோ குறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா? அப்போ இந்த இடத்துலையும் இந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடத்துல அதே மாதிரி என்எஸ் ஆஃப் 0னே போடலாம்ல, என்எஸ் ஆஃப் 1னே போடலாம்ல, இங்கேயும் அதே மாதிரி என்எஸ் ஆஃப் 2னே போடலாம்ல. கரெக்டா? இப்போ எப்படி என்எஸ்க்கு பண்ணமோ அதே மாதிரி எம்க்கும் பண்ணலாம்ல. எம்எஸ்ன்னு ஒன்று பண்ணிக்கலாமா? எம் டாட் ஸ்பிளிட் ஆஃப் அதே இது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல எம்எஸ்ன்னு கொடுக்கலாமா? எம்எஸ், என்எஸ் அண்ட் எம்எஸ். இப்போயும் அதே அவுட்புட் தானே வரணும். நமக்கு போன எபிசோடில் பார்த்த அதே அவுட்புட் தானே இப்போயும் வரணும். வருதான்னு பார்த்துருவோமா? வரமாட்டேங்குது. வருது. 3 marks, B got 4 marks, C got 5 marks வரணும். வந்து விட்டதா? நல்லா இருக்கா? புரிஞ்சா இது எப்படி ஒர்க் ஆச்சுன்ட்டு? இன்னும் அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்னுமே கிளியராக புரிஞ்சிடும். ஆனால் இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாங்கிறதுக்காக நான் இது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக்குறேன். நான் என்ன பண்ணுறேன், ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஏன்னா இதில் எங்கேயும் ஸ்பேஸே வராமல் இருந்துச்சுல்ல. நம்ம இங்கே ஸ்பேஸ் கொடுத்தா தானே ஸ்பேஸ் வரும். அதனால் நான் கொஞ்சம் ஸ்பேஸஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ என்னென்னா, இந்த லைனையே நம்ம எடுத்துடலாம். எம்1 வேண்டாம். அப்போ என்ன ஆகும், M1ல் எரர் காட்டுமா?
ஏன்னா M1 நம்ம ஒரு வேரியபிளே கிரியேட் பண்ணல, அப்போ ஒரு எரர் காட்டும்ல. நீ M1 கிரியேட் பண்ணாமல் யூஸ் பண்ணிருக்கேன்ட்டு. நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா M1 என்ன வச்சோம், MS ஆஃப் 0 தானே வச்சோம். அப்போ MS ஆஃப் 0 இங்கேயே கொடுத்துடலாம். புரியுதா? அந்த மாதிரி நம்ம Nக்கும் கூட பண்ணலாம். இப்போ N3 நான் அதே மாதிரி எடுக்கிறேன். அப்போ நான் உடனே ஒரு எரர் வருமா, N3 இல்லைன்ட்டு. அந்த இடத்துல நான் என்ன கொடுக்கணும், NS ஆஃப் 3 இல்லை 2, 0 1 2. இங்கே வந்து 0 இருந்தால் நிறைய கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஃப்ராங்கோ, இதெல்லாம் நார்மல் மிஸ்டேக்ஸ் தான், டோ வரி. இந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்குமே எனக்குமே இருக்கும். நம்ம அந்த 1 2 3 வந்து கொஞ்சம் கொஞ்சம் தப்பாக போடுவோம். அது வந்து அதை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து எப்பயுமே வரி பண்ணிக்காதீங்க. ஒரு மனுஷனாக சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்க தான் செய்யும். ஆனால் ஆல்வேஸ் ரிமெம்பர் அரே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, நாட் ஃப்ரம் 1. இது மட்டும் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ நீங்கள் ஞாபகம் வச்சாலும் நீங்கள் மறந்துட்டு அதை தப்பு பண்ண தான் செய்வீங்க. அதை மறுபடியும் நீங்கள் அப்பப்போ கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போயும் ஆப்வியஸாக ரன் ஆகும், அதே அவுட்புட் தான் வரும், அது எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் நான் வந்து இதுக்கு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஏபிசி 4 5 6ன்னு கொடுத்தோன்னே A got 4 marks, B got 5 marks, C got 6 marks வந்துருச்சு. ஓகே, இதுக்கு அப்படியே அவுட்புட் ட்ரேஸ் பண்ணிடலாமா? இது வந்து என்ன, இது இது அதில் என்ன இருக்குது, 2 டெக்ஸ்ட் பாக்ஸும் ஒரு பட்டனும் இருக்குது. கரெக்டா? இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இங்கே வந்துடும் கோடு. அதுக்கப்புறம் இங்கே உங்கள் கன்சோல் லாக் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், A, B, Cன்னு போட்டுட்டு இங்கே 3, 4, 5ன்னு கொடுத்துட்டு பட்டனை கிளிக் பண்ணிட்டோம். இப்போ பட்டனை கிளிக் பண்ணோடனே உங்கள் கோடு வந்து ஃபர்ஸ்ட் இங்கே வரும். ஸ்ட்ரிங் n ஈக்குவல் டு i.text. அப்போ n ஈக்குவல் டு i1.text. இதுதான் i1, ஞாபகம் இருக்கா? இது i1, இது i2. i1.textகுள்ள என்ன இருக்குது, ABC, A, B, C இங்கே வந்துடும். புரிஞ்சிருச்சு இல்லை? இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சா? இது இந்த லைன் ரன் ஆகும், m ஈக்குவல் டு i2.text. அப்போ m ஈக்குவல் டுக்குள்ளே என்ன வரும், i2குள்ளே இருக்க டெக்ஸ்ட் வரும், 3, 4, 5. இதுக்கு அடுத்து என்னன்னா ஸ்ட்ரிங் ns. இப்போ nsங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, ஓகேவா? இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா n.split. nக்குள்ளே என்ன இருக்குது, A, B, C. கரெக்டா? அந்த n.split of கமா. அப்போ இதை கமா வச்சு பிரிக்கணும். ஞாபகம் இருக்கா அதை நம்ம பண்ணது? பிரிச்சுட்டு இது 0, இது 1, இது 2. ஞாபகம் இருக்கா? இதுதான் n.split. இந்த n.split of கமா எதுக்குள்ளே போகுது, nsக்குள்ளே போகுது. அப்போ இதுக்குள்ளே என்ன வரும், A, B, C. இது 0th பொசிஷனில் இருக்குது, இது 1ல் இருக்குது, இது 2ல் இருக்குது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது MS. MS என்ன, அதுவும் ஒரு அரே. கரெக்டா? அதுக்குள்ளே இந்த ஏபிசிக்கு நடந்தது ஏதாவது 3 4 5 நடந்திருக்கும். ஸோ அப்போ அதுக்குள்ளே 3 4 5 0 1 and 2 பொசிஷனில் இருக்கும். இப்போ இந்த லைனையும் நம்ம முடிச்சாச்சு, இந்த லைனையும் முடிச்சாச்சா? இப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணோம். எனக்கு இடம் இல்லைங்கிறதுனால நான் என்ன பண்ணிடுறேன், இந்த ப்ராசஸரை சின்னதாக்கிக்கிறேன். ஓகேவா? ஸோ ரேமில் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் இடம் கிடைக்கும். அப்போ நான் அதை எழுதிக்கலான்ட்டு. உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது, ஏன்னா உங்களுக்கு ரேமே வந்து பாதி கால்வாசி பேஜுக்கு இருக்கும். இப்போ n1 n2 m2 m3 இந்த வேரியபிள்ஸ்லாம் நான் க்ரியேட் பண்ணும். n1 ஈக்குவல் டு ns ஆஃப் 0. nsக்குள்ளே என்ன இருக்குது, இதோட 0ல் என்ன இருக்குது, a. அப்போ நான் இங்கே a எழுதணும். புரியுதா? புரிஞ்சு அப்போ நான் என்ன பண்ணேன்ட்டு. அடுத்தது n2க்குள்ளே என்ன இருக்குது, ns ஆஃப் 1. ns ஆஃப் 1ல் என்ன இருக்குது, b. அப்போ n2க்குள்ளே என்ன போகணும். அடுத்தது m2க்குள்ளே ms ஆஃப் 1. ms ஆஃப் 1க்குள்ளே என்ன இருக்குது, அப்போ 4 தான் இங்கே போகணும். அடுத்தது m3க்குள்ளே என்ன இருக்குது, ms ஆஃப் 2க்குள்ளே 5 இருக்குது. ஓகேவா? அப்போது நம்ம இதையும் முடிச்சிட்டோம், இந்த 5 லைனையும் நம்ம முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலி CL. ஓகேவா? n1. n1க்குள்ளே என்ன இருக்குது,
ஏ. காட் அப்படி எழுதிடணுமா? ஸ்ட்ரிங்கு தானே, ஸ்ட்ரிங்னா அப்படி எழுதிடணுமா? காட். எம்எஸ் ஆஃப் ஜீரோக்குள்ள என்ன இருக்கு? 3. அதுக்கப்புறம் மார்க்ஸ். அப்படியே மார்க்ஸ். அடுத்தது N2க்குள்ள என்ன இருக்கு? பி. காட் அப்படியே எழுதிக்கணும். அடுத்தது M2. M2க்குள்ள என்ன இருக்கு? 4 மார்க்ஸ். அடுத்தது NS ஆஃப் 2. NS ஆஃப் 2க்குள்ள என்ன இருக்கு? புரிஞ்சிச்சா? நம்ம வேரியபிளில் வச்சு இதை கொண்டு போய் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி எடுக்கலாம், இல்லை இதுலேருந்து டேரெக்டாக எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்று தான். புரிஞ்சு தானே? இது உனக்கு புரிஞ்சா? தெரியுதா உனக்கு? ஃபஸ்ட்டு கிளியராக புரியுது தானே? சி காட் M3. M3க்குள்ள என்ன இருக்கு? 5 மார்க்ஸ். இதான் அவுட்புட்டாக வந்துச்சு. அவ்வளோதான்.